அதை சொல்லி நிறைவு செய்கிறேன். கண்ணகி என்ன சொன்னா தெரியுமா? ஒரே ஒரு ஒத்த சொல் பாண்டிய மன்னனை பார்த்து, தேரா மன்னானா. ஒரு ராஜாவை பார்த்து தேரா மன்னா அப்படின்னா, தேரா மன்னானா என்ன அர்த்தம் தெரியுமா? தேர்ச்சி இல்லாத மன்னவனே, உனக்கு பிரயோஜனமற்றவனே என்று பொருள். ஏன் தேரா மன்னானா? நானும் கோவலனும் சோழ நாட்டுல இருந்து பாண்டிய நாட்டுக்குள்ள நுழைஞ்சப்பவே உனக்கு தெரிஞ்சிருக்கணும் வேற்று நாட்டவர்கள் நம்ம நாட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டாங்கன்னு. ஒற்றன் வந்து உனக்கு சொல்லி இருக்கணும். அது தெரியல. என் கணவன் என்னுடைய கார் சிலம்பை விற்க வந்தவன ராணியினுடைய காணாது போன சிலம்பை கண்டுபிடிக்க துப்பு இல்ல. நீ என் கணவனை கல்வன் சொல்லி கொண்டுகிட்டு இங்க ராஜான்னு உட்கார்ந்து இருக்கியா? இத்தனையும் சேர்த்து ஒரே வரி, தேரா மன்னா. ஒரே அடி. யார் நீன்னு கேட்டான், அவ்வளவுதான். தேரா மன்னா செப்புவது உடையன் எல்லரு சிறப்பின் இமையவர் வியப்ப புல்லரு புண்டம் தீர்த்தோ நன்றியும் வாயும் தடமணி நடுநா நடுங்க ஆவின் யுவனீர் நெஞ்சு சூட தான்றன் அரும்பரர் புதல்வனை ஆளியின் மடித்தோன் பெரும்பெயர் புகார் என்பதியே. தான் ஊரை பத்தி சொல்றா. அவ்வூர் ஏசா சிறப்பின் இசை விளங்கு பெருங்குடி மாசாத்து வாணிகன் மகனை ஆகி வாழ்ந்தர் பொருட்டு நின்னகர் புகுந்து நின்னால் கொலைக்களப்பட்ட கோவலன் மனைவி கண்ணகி என்பது என் பெயரே. நீ யாருனா நான் கண்ணகி, உன்னால கொண்டுட்ட கோவலனுடைய பொண்டாட்டின்னு சொல். பகல்காமியுடைய சென்ற கருப்பு மற்றும் எல்லா இடங்களும் அவர் இன்னும் கூட இந்த 4 நாட்கள் கூட பேசுவார், தொடர்ந்து பேசுவார். அவர்களுடன் அவ்வளவு கருத்துக்கள் இங்கு உள்ளடக்கி இருக்கின்றது. அழகாக அருமையாக எடுத்து சொல்வார். ஆனால் 2 கருத்து நான் சொல்லி அவருடைய இந்த அருமையான பாடல் பாடுகின்ற திறனை பார்த்து அந்த உண்மையிலே மகிழ்ச்சி என்று ஒரு வார்த்தையில் சொல்ல முடியாது. நமக்கெல்லாம் இந்த திறமை இல்லையே என்ற ஏக்கம் அதுதான் இருந்தது என்று சொல்ல வேண்டும். அவ்வளவு அருமையான குரல் வளம், ஏற்றம், இரக்கம், அப்பப்போ எல்லாம் வார்த்தைகளால் வர்ணிக்கவே முடியவில்லை. அப்படி அருமையாக செய்தார். ஒன்றே ஒன்று, யாரும் யாவரும் போது என்ற சொன்ன நாடு இது. இந்த புறநானூற்று சொன்ன நாடு இது. அது மட்டுமல்ல, தீபம் நன்றும் திரைதர வார யாருடைய வாழ்க்கையிலையும் இது என்னால நடந்ததுன்னு தான் இருக்குமே தவிர பிறர் எனக்கு எங்க அப்பா தெரியல, எங்க அம்மா தெரியல, எனக்கு வசதி வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு யாராவது எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை, எனக்கு படிப்பு ஏறல அப்படின்னு யாராவது ஒருவர் சொன்னால் அவங்க எழுதி வச்சுட்டு அவங்க தான் முட்டாள். வேற யாரும் அவர்களுடைய வளர்ச்சி காரணமாக இருக்க முடியாது. நம்மளுடைய திறமை என்ன, தகுதி என்ன என்று அவரவர் நினைத்து அதற்கு தகுந்தார் போல நம்மளை வெளியேற்றிக் கொள்ள வேண்டும், நம்மளை பொறுப்பேற்று கொள்ள வேண்டும், தயார் செய்து. மாணவ செல்வங்களாகிய உங்களுக்கும் என் அன்பான பணிவான தமிழ் வணக்கங்களை சொல்லி உங்களோடு ஒரு மணி நேரம் எடுத்துக்கலாமா? ஒன்றும் சிரமம் இல்லையே. தமிழை பற்றி சிறிது பேசி பயணிப்போம். அதற்கு முன்னதாக, நீங்கள் இன்று இப்படி ஒரு சிறப்பான பள்ளியில் பயின்று கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் நம் முன்னோர்கள், நம் முன்னவர்கள் இல்லையா? அதே போல நான் எல்லாம் கல்வி பயின்றேன், நாங்கள் எங்கள் வயதில் உள்ளவர்கள் எல்லாம் கல்வி பயின்றோம் என்று சொன்னால் அன்றைய காலகட்டம் பள்ளிகளில் சம்பளம் கட்டி படிக்க வேண்டும். அப்படி ஒரு காலகட்டத்தில் இருந்த சூழலை மாற்றி கிராமங்கள் தோறும் தொடக்கப்பள்ளி, 3 கிலோமீட்டருக்கு ஒரு நடுநிலை பள்ளி, 5 கிலோமீட்டருக்கு ஒரு உயர்நிலை பள்ளி என்று பள்ளிகளை திறந்து கல்வி மறுமலர்ச்சியை ஏற்படுத்திய ஒரு உத்தம தலைவர் யாருன்னு சொல்ல முடியுமா? காமராஜர். அவரை பற்றி ஒரு சின்ன பாடலோடு ஆரம்பிக்கலாம் நிகழ்ச்சி. ஒரு நன்றி உணர்வு. ஏன்னா நான்லாம் படிச்சதுக்கு காரணம் அவர் தான். அவர் இல்லைன்னா நான்லாம் பள்ளிக்கூடம் போயிருக்க வாய்ப்பு இல்லை, படிச்சிருக்க வாய்ப்பு இல்லை, இன்னைக்கு உங்க கூட நிற்க முடியாது. அந்த கல்விதான் எனக்கு அந்த வாய்ப்பினை தந்தது. இன்றைக்கு என்னை அழைத்து உங்களிடம் பேச சொல்கிறார்கள் என்று சொன்னால் சாதாரணம் அல்ல. அதற்கு எனக்கு அடிப்படையாக அமைந்தது கல்வி. அடுத்து தமிழ் மீது உள்ள பற்று. அந்த பற்றோடு கல்வி வளர எனக்கு உதவிய அந்த பெருமகனாரை நினைத்து அந்த பாடல் ஒன்றை பாடி தோங்குவது என்னுடைய வழக்கம். அதை போலவே இங்கும் தோங்குகின்றேன். கேட்கலாமா? என் தொண்டை ஒத்துழைக்கல, கொஞ்சம் ரொம்ப கட்டிக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் பாட்டை கேட்ட உடனே யாரும் ஒன்ஸ் மோர் கேட்டுறாதீங்க.
பாட்டை நிறுத்தணும்னு சொல்லிடாதீங்க. நர்மதையாற்றின் கரையில் பிறந்தார் காந்தி மகான், எழில் நங்கை கங்கை மண்ணில் பிறந்தார் நேருபிரான். தென்பாண்டி நாட்டின் தமிழ் மகள் வைகை தென்றலில் பிறந்தார் சிவகாமி மைந்தன், சிவகாமி மைந்தன். நர்மதையாற்றின் கரையில் பிறந்தார் காந்தி மகான், எழில் நங்கை கங்கை மண்ணில் பிறந்தார் நேருபிரான். தென்பாண்டி நாட்டின் தமிழ் மகள் வைகை தென்றலில் பிறந்தார் சிவகாமி மைந்தன், சிவகாமி மைந்தன். ஆண்டுகள் பலவாய் ஆண்டியின் கோலம், ஆண்டவன் படைத்த சமதர்ம பாலம். ஏழ்மைக்கு தண்ணீர் தருகின்ற ஊற்று, இந்தியர் வாழ வந்தித்த காற்று, வந்தித்த காற்று. பொன்னையும் நாடார் பொருளையும் நாடார், தன்னையும் நாடார் தன் வீடும் நாடார். 60 கோடி மாந்தரை நாடி அவர்களின் வாழ்வு அமைதியை தேடி, அமைதியை தேடி. அல்லும் பகலும் சிந்தனை செய்தான் அவனம்மா, அல்லும் பகலும் சிந்தனை செய்தான் அவனம்மா. அவன் ஆக்கிய அளவில் ஆக்கியதுங்கவரம்மா, அவன் ஆக்கிய அளவில் ஆக்கியதுங்கவரம்மா. நேருவின் பின்னால் யார் என நாடு ஏங்கிய வேளை தாங்கிய மன்னன். நேருவின் பின்னால் யார் என நாடு ஏங்கிய வேளை தாங்கிய மன்னன். போர் வந்த போது பாரத சேனை போகின்ற வழியை காட்டிய தலைவன், காட்டிய தலைவன். கல்வி கூடம் அத்தனையும் அவன் பெயர் சொல்லும், கல்வி கூடம் அத்தனையும் அவன் பெயர் சொல்லும். அவன் கள்ளம் கபடம் இல்லாதவன் என ஊர் சொல்லும், அவன் கள்ளம் கபடம் இல்லாதவன் என ஊர் சொல்லும் என்று அந்த உத்தம